வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கோட்டுன்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்றாங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு. கேஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்த தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த நிலையில இந்த படத்தினுடைய ஒரு 3 சிங்கிள் அதாவது 3 சாங்ஸ் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இந்த படத்தினுடைய ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு டீகோடிங் மாரி பார்க்க போறோம். அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தினுடைய ட்ரைலர் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 52 நொடிகள் ஓடுது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மெயினா ஒன் மேன் ஷோவா யாரு காட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தளபதி விஜய் தான். இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துலையும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இந்த படத்துல தான் ரொம்ப அதிகமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களே 3 பேர் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது 3 கெட்டப்ல 3 கேரக்டர்ல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அதுக்கப்புறம் 3 ஹீரோயின்கள் நடிச்சிருக்கிறாங்க. சினேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரசாந்த், பிரபுதேவா, யுகேந்திரன் இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அஜ்மல் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஜி மகேந்திரன் அவர் நடிச்சிருக்கிறாரு. நிறைய இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ ஒரு கேஸ்டிங் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்த ரொம்ப ஒரு ஸ்டைலிஷா எடுத்திருக்கிறாரு. ஸோ வெளிநாடுகள்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பு நிறையா நடத்தப்பட்டிருக்கு. வெளிநாட்டு காட்சிகள் வந்து இதுல நிறைய இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரை பல டைம் ஓட்டி ஓட்டி பார்த்ததுல நமக்கு என்ன தோணுது, இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்றத நான் பர்சனலா பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜென்ட் ஒரு கோட் அப்படின்ற ஒரு ஏஜென்சில ஏற்கனவே வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து அதை வழிநடத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது லீடர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே பிரசாந்த் அவர்களுடைய வாய்ஸ்ல தான் இந்த இன்ட்ரோடக்ஷனே வந்து தொடங்குது. இந்த ட்ரெய்லருடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2, 3 ஃபைட் ஷாட்ட வந்து காட்டுறாங்க. ஸோ வெறித்தனமான ஒரு ஆக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் அந்த ஃபைட் சீன்லாம் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் வந்து புது ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நெறைய காட்சிகள் இதுல வருது. ஆனா, நம்மளுக்கு என்ன கன்வே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குரூப்ல ஏற்கனவே பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறம் ஜெயராம், அ விஜய் இவங்க எல்லாருமே அதாவது வயசு பசங்களா இருக்கும்போது, இந்த ஒரு ஏஜென்சில இருக்கிறாங்க போல. ஸோ அப்பதான் மைக் மோகன் வில்லனா, இல்ல அதுக்கப்புறம் வில்லனா அப்படின்றது தெரியல. திரும்ப இதுக்கப்புறம் இவங்களுக்கு அதாவது விஜய் அவர்கள் அப்பயே வந்து திருமணம் ஆயிருக்கு. ஸோ நம்ம பிரசாந்த் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ். அதாவது தளபதி விஜய்க்கு அடுத்து தான் இதுல முக்கியமான கேரக்டர் பிரசாந்துக்கு தான் இருக்கும் போல. ஸோ அவருடைய வாய்ஸ் தான் இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே இருந்ததுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடையில இந்த ட்ரெய்லருடைய இடையில "ஏன்டா ஃபேமிலியோட பேங்காக் போலாமாடா ஹாலிடேக்கு, ஃபேமிலி கூப்பிட்டு போயிருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏதோ அங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சீன்ல தான் அ சினேகா அவங்க தானே வந்து விஜய் அவங்களுடைய ஒய்ஃபு. ஸோ லைலா என்ன சொல்லுவாங்க, "குழந்தைலாம் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க. ஸோ லைலா தான் டாக்டரா? இல்ல அ பிரசாந்த் அவர்களுக்கு ஒய்ஃபா? அப்படின்றது தெரியல. அந்த ஒரு காட்சியில தான் லைலா அவங்கள வந்து காட்டுறாங்க. அதேபோல ஸ்னேக் அவங்க வந்து இல்ல நெறைய குடிக்கிறாரு போல அப்படின்ற மாரி விஜய் பத்தி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. ட்ரெய்லருடைய எண்டுல பிரசாந்த், பிரபுதேவா, தளபதி விஜய் 3 பேரும் அந்த ஒரு ஷாட்ல நிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பிரசாந்த் அவர்கள் எல்லாருமே 3 பேருமே வயதான ஒரு தோற்றத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பிரசாந்த் அவர்கள் விஜய போயிட்டு சட்டைய பிடிச்சு உழுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா பிரச்சனைய பார்க்காம, நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டாருன்னு அர்த்தம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ, அதனால வந்து இவங்க சின்ன வயசுலேருந்து அதான் அந்த ஒரு வயசு, அந்த டைம்ல இருந்து இந்த குரூப்ப வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இந்த வந்து கோட் அப்படின்ற ஒரு ஏஜென்சிய வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு கன்வே ஆகுது. அதேபோல அதுக்கப்புறம் இதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர் தான் இல்ல வில்லனா, இல்ல வேற ஏதாவது தாதா அண்டர் கிரவுண்ட் தாதாவா இருக்கிறவர் தான் மைக் மோகனா, இல்ல வயசானதுக்கு அப்புறம் வேற ஒரு வில்லன் வரப்போறாரான்னு சொல்லிட்டு தெரியல. இதுல என்ன ஆச்சரியம்னா, இப்போ வந்து மைக் மோகன் தான் வந்து இவங்கள விடலாம் பெரியவரு. ஏன்னா ஒரு ரஜினி ஏஜ், கமல் ஏஜ். ஆனா தளபதி விஜய், அதுக்கப்புறம் பிரசாந்த், பிரபுதேவா இவங்கலாம் வந்து வயசான மாரியும், நம்ம மைக் மோகன் அவர்கள் ரொம்ப யங்காவும் முடியெல்லாம் அ கருமையா இருக்கிற மாரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அவரும் வந்து ஒரு 2 வசனங்கள் பேசுற மாரி இந்த ஒரு ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. எனக்கு நடந்தது எல்லாமே அவருடைய கையெல்லாம் வெந்து போயிருக்கும் மோகனுடைய கையெல்லாம். எனக்கு நடந்தது மாரி காந்திக்கு நடக்கணும். காந்தி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல தான்
விஜய் அவர்கள் இதில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ காந்திக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் காந்தியா வேஷம் போட்டு நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் காந்தியா வேஷம் போட்டு இப்போ தான் நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மோகன் அவர்கள் விஜய் பார்த்து தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனால் விஜயை காட்ட மாட்டாங்க. நான் மோகன் அவர்கள் சொல்கிற இந்த ஒரு வசனம் ஸோ அதுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே போல் வைஜி மகேந்திரன் கிட்ட விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இன்னும் வயசாயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு ஏஜென்சி வந்து அந்த ஒரு வயசான அதாவது அப்போ வயசானதுக்கு அப்புறமும் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து வைஜி மகேந்திரன் பைரவில் ஒரு கேஸ் கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி ஒரு கேஸுக்காக வந்திருப்பார் போல். நான் வயசாயிடுச்சின்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்பாரு. வயசான என்னப்பா, லயன் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லிட்டு வைஜி மகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப மாசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் அவர்கள் 3 கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 கேரக்டருமே இதில் காட்டுறாங்க. ஒன்று வந்து ஏஐ மூலயமா பண்ண அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த ஒரு பாட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அந்த 3வது சிங்கிளில். ஸோ அதில் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி பிக்சர் மாதிரி இருந்தது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லாமல் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏற்றக்கூடிய அளவு தான் விஜயுடைய அந்த ஃபேஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. இதில் கத்திலாம் வசனம் பேசுவார். ஸோ அப்போவுமே வந்து அது வந்து ஓரளவுக்கு விஜய் மாதிரி தான் இருக்கார். இந்த கோட் படத்தில் விஜய் அவர்கள் 3 கேரக்டரில் நடிக்கிறத வந்து இந்த ட்ரைலர்லேயே வந்து கன்வே பண்ணியிருக்கிறார் வெங்கட் பிரபு அவர்கள். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் விஜய். ஸோ அதுக்கப்புறம் அவர் வயசான மாதிரி அந்த டைம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலம் உருவாக்கின அந்த பாடலில் 3வது சிங்கிள் வந்தார்ல, அது மாதிரி ஒரு விஜய். அதுக்கப்புறம் வந்து சட்டம் ஒரு இருட்டாரேன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் படம். ஸோ அதில் விஜயகாந்துடைய சின்ன வயசு ஆளா ஒருத்தர் வருவார். அவர் தான் உண்மையான விஜய். ஸோ அந்த வயசில் வந்து விஜய் நடிச்சிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15, 16 அது மாதிரி ஒரு ஏஜ். ஸோ அது மாதிரி ஒரு விஜய் வராரு. ஸோ அவர் தான் வந்து அவரும் வந்து பிரசாந்தா இல்லை விஜயான்னு தெரியல, அவர்கிட்ட கேட்குறாரு, ஒன்றால் முடியலாம் சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ ஆக மொத்தம் 3 கெட்டப்பில் 3 கேரக்டரில் விஜய் அவர்கள் வராரு. ஆக மொத்தம் 3 முகம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இதில் சிறப்பாக வந்து கன்வே ஆகுது. சினேகா மாசமாக இருப்பாங்கல்ல, குழந்தைக்கு தான் அவங்களுக்கு சொல்லிட்டு லைலா சொல்லுவாங்களோ. ஸோ அந்த டைமில் அப்போ பிறந்து அந்த ஏஜ் வரைக்கும் ஒரு விஜய் வந்து காட்டுவாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வயசு பையனாக இருக்கிற ஒரு விஜய். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய அப்பாவான விஜய். ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதே போல் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறம் வந்து அஜிமல், இவர் ஜெயராம், ஸோ எல்லாரும் இருப்பாங்க போல். ஸோ அதுவும் வந்து வேறு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்க போது. அதுவும் இல்லாமல் ஒரு ரா ஏஜென்ட்டாக இவங்க நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து எது மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆக மொத்தம் இது வந்து ஒரு வெளிநாட்டு கதை அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே பார்க்கும்போது தெரியுது. அதே போல் இந்த படம் ஒரு ஒருவேளை இவங்க போலீஸுக்கு வேலை செய்வாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்து கண்டிப்பாக இதில் வந்து தெரியுது. கடைசியாக இவங்க எல்லாருமே வந்து ஒரு போலீஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலயமா இதில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற தகவலாம் வந்திருந்த நிலையில் ஏற்கனவே மழை பிடிக்காத மனிதன் படத்துலையும் விஜயகாந்த் அவர்களை இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க கேப்டன் சொல்லி. ஸோ ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டி அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுமே வந்து விஜயகாந்த் நடிக்க கூப்பிட்டாங்க. ஸோ அவருடைய உடல்நிலை கருதி அவங்க வந்து அனுப்பல. ஸோ அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் வந்து நிறைய டைமில் இது போல இன்சிடென்ட்லாம் நடக்கும். ஸோ ஒரே மாதிரியான கதை 2 டைரக்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து அது மாதிரி தானா அப்படின்றதும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. ஆனால் இதில் விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக வந்து விஜயகாந்த் அவர்கள் இருப்பார். இந்த பிரசாந்த், விஜய், பிரபுதேவா, அஜிமல் இவங்களுடைய குரூப்புக்கு இதை நடத்துவது அந்த ஒரு விஜயகாந்தா இருப்பாரா அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு தெரியல. அதே போல் அடுத்துதான் வந்து நம்ம அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபர் வருவோம் சித்தார்த்தா முனி. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு. ஸோ வேறு லெவலான வைரலான ஒரு காட்சிலாம் வந்து வேறு லெவலாக படம் முடிச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து படம் முடிச்சிருக்கிறாரு. சூப்பராக இருக்கக்கூடிய ஒளிப்பதிவில். அதே போல் இந்த படத்துடைய வெங்கட்ராஜன் அப்படின்றவர் தான் எடிட்டிங். ஸோ அவருடைய எடிட்டிங் வந்து இந்த ட்ரெய்லருக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு ட்ரெய்லர் இது. ஸோ பார்த்தோன்னேவும் என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ பார்த்தோன்னே அப்பயே கேட்ச் ஆகிடல. ஆனால் திரும்ப பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதே போல் மோகன்லாம் பார்க்கும்போது ஸோ இவரெலாம் என்ன பண்ணியிருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு தெரியுது. அதே போல் யுகேந்திரன் உட்பட இன்னும் நிறைய பேர் வந்து இதில் இந்த ட்ரைலரில் வந்து காட்டவே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரியா வந்து இந்த ட்ரெய்லர் வந்து காட்டல. அதே போல் அடுத்ததான் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசை. ஸோ இது வரைக்கும் அந்த 3 பாடல்களும் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோர்லாம் வந்து வேறு லெவலாக இருந்தது. தீமாக வந்து பெருசாக ஒன்றும் வரல, ஒரே ஒரு தீம் தான் வந்துட்டு இருக்குது.
ரிப்பீட் ஆயிட்டு இருந்தது. ஆனா வேற தீம்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும்.